கிறிஸ்தவர்கள்லாம் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கோங்க, என்ன விட்டுருங்க, உங்கள் சண்டையில் என்ன மறந்துருங்கப்பா, என்ன திரும்பி திரும்பி பார்த்துடாதீங்க அப்படின்னு என்ன பண்ணுறான், நீங்கள் எது எதுக்கெல்லாம் சண்டை போடணுமோ அதற்கான காரியங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்றான். உங்கள் ஈகோவை டச் பண்ணி விட்டுடுறான். ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக காட்டி விட்டுடுறான். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பகையை உண்டாக்கிடுறான். அப்போ என்ன ஆயிடுது, நம்ம வாழ்நாள் முழுவதும் ஃபோக்கஸு நம்ம கூட பிறந்தவங்க மேலேயே பகையாக பார்த்துடுறோம், நம்ம சபையில் இருக்கிறவங்களையே பகையாக பார்த்துடுறோம், நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்களையே பகையாக பார்த்துடுறோம், நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்களையே பகையாக பார்த்துடுறோம், நம்ம ஆஃபீஸில் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களையே பகையாளியாக பார்த்துடுறோம். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருதுன்னா, இவங்க தான் நமக்கு எதிரிகள். ஆனால் உண்மையான எதிரி ஒருத்தன் இருக்கிறான், திருட்டு போய சாத்தான் இருக்கிறான். அவன் தான் உண்மையான எதிரி. இவன் என்ன பண்ணுறான், சாத்தான் எப்பா இவன் தான் அவனுக்கு உண்மையான எதிரின்னு வாழ்க்கையில் கண்டுபிடிச்சிட்டான். இவன் கண்ணு திறந்துருச்சு, என் கதை க்ளோஸு. அதனால் இவனுக்கு என்ன பண்ணணும், எப்பா உனக்கு உன் குடும்பம்தான் எதிரி, எப்பா உன் சபையில் இருக்கிற அந்த கூட்டம்தான் எதிரி, உனக்கு அவங்க எதிரி, உனக்கு இவங்க எதிரி அப்படின்னு கண்டதையும் காட்டிடுறான்.